ரஜினி அவர்களும், சுந்தர் சி அவர்களும் இணைய போறாருங்கிறது தான். இந்த ஒரு காம்போவே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. உங்களுக்கு அது எப்படி இருக்கு பார்க்க? நம்ம வந்து ரஜினிய பன்மை காலமா ஒரே மாரி பார்த்துட்ருக்கோம். ஒரே ரத்தம், வெட்டு, கத்தி அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். சுந்தர் சி வந்தாருன்னா, ஒரு கலகலப்பான ரஜினிய நம்ம பார்க்கலாம். ரஜினி காமெடி பண்ணாருன்னா அல்டிமேட்டா இருக்கும். சூப்பரா பண்ணுவாரு அவரு. அப்படி ஒரு படத்தை சுந்தர் சி எடுத்துட்டாருன்னு வைங்களேன், ஒரு ஃப்ரெஷ்ஷான ரஜினிய வந்து நம்மளால பார்த்துற முடியும். ஒருவேளை அது நடக்குமோன்னு நான் நினைக்கிறேன். சுந்தர் சி வந்து பேய், பிசாசு, ஆவி இப்படின்னு இப்போ படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா, ஒரு மினிமம் கேரண்டி அதுக்குள்ள இருக்குன்ட்டு. ஆனால் ரஜினி உள்ள வரும்போது மினிமம் கேரண்டி பத்தி அவர் யோசிக்க வேண்டியதில்லை. ரஜினியே மேக்ஸிமம் கேரண்டி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஜாலியான ஒரு படத்தை நம்ம குடுக்கலாமே. ஆமா. ஏன்னா பல நாள் வந்து எல்லாருமே காத்திருக்கிறது, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறதும் தில்லு முள்ளு மாரி ஒரு படம் வந்து ரஜினி அவர்கள் கிட்ட இருந்து அட்டகாசமா பண்ணலாம். அது தெரியல பண்ண போறாங்களா? அருணாச்சலம் படம் பண்ணும்பொழுதே சுந்தர் சியா அப்படின்னாங்க. ஆனால் சுந்தர் சி அதை ரொம்ப சூப்பரான படமா பண்ணாரு. ஸோ அது மாரி ஒரு ஃப்ளேவர்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு.